அதுக்கு வீசா தேவையில்லை, யாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியமும் இல்லை. தான் எந்த இடத்தில் வாழ விரும்புகிறதோ அந்த இடத்தில் தனக்கான வாழ்க்கையை ஒரு எறும்பு கூட தேடிக்கொள்ள முடிகிறது. ஆனால் மனிதனான நம்மால் தேடிக்கொள்ளவே முடியவில்லை என்றால் நம்மை விட எறும்பு பெருசு தானே. எறும்பு எந்த ஆஃபீஸருக்காவது கை கட்டி பதில் சொல்லணுமா? 5 மணின்னா 5 மணிக்கு வரணும்னா வரணுமா? அது தேவையே இல்லை. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், சி எறும்புன்னு மிதிச்சுட்டு போகிறோம். ஆனால் அது எவ்வளோ கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஜென் கவிதை ஒன்று உண்டு. ஜப்பானில் ஒரு தூங்கும் எரிமலை ஒன்று உண்டு. அந்த நாட்டு இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு கனவு என்ன அப்படின்னா, அந்த எரிமலைக்கு மேலே ஏறி நின்று நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. நம்ம ஊரில் எவரெஸ்ட்டில் ஏறுற மாதிரி அதில் ஏறிட்டா அது பெரிய சாதனை, அது பெரிய கௌரவம். ஒரு இளைஞன் அந்த ஃபியூஜி அப்படிங்கிற எரிமலை மேலே ஏறிட்டான். கஷ்டப்பட்டு ஏறி மேலே ஏறி நின்று பெருமிதமாக நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே கீழே பார்க்குறான். அவன் கால்களை தாண்டி ஒரு எறும்பு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. அதுவும் எரிமலையில் ஏறிடுச்சு, உயரத்தை தொட்டு விட்டது. அது யாருக்கிட்டையும் பெருமைப்படுத்தலை, அது யாருக்கிட்டையும் கர்வப்படலை, அது சர்வசாதாரணமாக போய்கொண்டிருக்கிறது. அந்த கணத்தில் அந்த இளைஞன் ஒரு ஜென் துறவியாக மாறினான் என்று அவர் வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது. ஒரு சாதாரண எறும்பு சர்வசாதாரணமாக செய்கிற ஒரு செயலை பெரிய பெருமை என்று மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறோம். இப்ப மனிதன் எப்படிப்பட்டவன் நமக்கு தெரியுதா? அவர்லாம் இந்த மண்ணில் பிறந்திருக்கிறாருன்னா நம்ம எவ்வளோ புண்ணியம் செஞ்சிருக்கணும். நம்ம எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டில் வாழ்ந்தவர்களுடைய கருணையை, பரிவை, அன்பை அவ்வளோ சிலாகித்து பேசுகிறோம். ஆனால் நம்ம வள்ளலார் சுவாமிகள் அவர் 2 துணி தான் கட்டியிருப்பார். பார்த்துருக்கிறீங்களா? ஒரு வெள்ளை ஆடையை இடுப்பில் கட்டியிருப்பார், இன்னொன்று வெள்ளை துணியை இழுத்து போர்த்தி இருப்பார். கூட இருந்த சீடர்கள் கேட்டிருக்காங்க, ஏன் இதை வெட்டி தச்சு ஒரு சட்டை போட்டுக்கலாம்ல? அவர் சொல்லியிருக்கிறார், அந்த துணியை வெட்டினால் துணிக்கு வலிக்கும் இல்லையா, அதனால் அதை அப்படியே போர்த்தி கொள்ளுகிறேன்னார். என்னைக்காவது துணிக்கு வலிக்கும் நம்ம யோசித்து பார்த்துருக்குறோமா? யோசித்து பார்த்தா ஆரி ஒர்க்குக்கு 15,000 கொடுப்போமா மேடம்? புடவை 800 ரூபா, ப்ளவுஸு 5000 ரூபா. இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குமா? ஏன் அப்படின்னா அதில் ஆரி ஒர்க் வச்சிருக்கிறாங்களா. ஆனால் துணியை வெட்டினால் அந்த துணிக்கு வலிக்கும் என்று ஒரு ஜீவன் இந்த மண்ணில் நினைத்திருக்கிறது என்றால் நாம் எப்பேற்பட்ட புண்ணிய பூமியில் பிறந்திருக்கிறோம். கையை கட்டிக்கிட்டே நடப்பார். ஏங்க இப்படி கை கட்டி நடக்கிறீங்க? நல்ல கையை வீசி நடங்களேன், உடம்புக்கு நல்லது தானே. கை வீசி நடந்தால் காற்றுக்கு வலிக்குமே என்று அஞ்சி கைகளை கட்டி கொண்டு நடந்தேன். காற்றுக்கு வலிக்கும்னு யாராவது நினைச்சாது பார்த்துருப்பாங்களா? எப்பேற்பட்ட மனிதன், எப்பேற்பட்ட மகான் நம்முடைய பூமியில் அவதரித்திருக்கிறார் நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் நல்ல ஒரு சொற்பொழிவாளர். ஒரு மேடையில் பேசி கொண்டிருக்கிறார் வள்ளலார். அவர் பேச்சை கேட்கணுங்கிறதுக்காக பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு பெரிய ஜமீன்தார் தன்னுடைய மாடை விரட்டிக்கிட்டு கொண்டு வர்றார். அந்த நேரம் முடிகிறதுக்குள்ளே வரணும் அப்படின்னு மாடை அப்படியே அடித்து, சாட்டையால் அடித்து விரட்டி வேகமாக வந்து அந்த மேடைக்கு முன்னாடி வந்துட்டார். வந்தால் அந்த மாடு அப்படியே நுர தள்ளி அப்படியே மூச்சு வாங்க நிற்குது. இந்த ஜமீன்தார் இறங்கி, நல்ல வேலை சொற்பொழிவு தொடங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டேன்னு நிற்கிறார். இந்த காட்சியை பார்த்தோன்னே வள்ளல் பெருமான் இறங்கி ஓடுறார். எல்லாருமே ஜமீன்தாரை பார்க்கறதுக்கு தான் ஓடுறாருன்னு நினைக்கிறாங்க. வேகமாக ஓடி மூச்சு வாங்க கண்ணீரோடு அந்த நுரை தள்ளி நிற்கிற அந்த மாட்டை கட்டி பிடித்து கொண்டு, எனக்காகத்தானே நீ இவ்வளவு துயரத்தை இன்றைக்கு சுமந்தாய், என்னை மன்னித்து விடு என்று அழுத ஒரு மனிதன் இந்த மண்ணில் வாழ்ந்தான் என்றால் அவருடைய பெயர் வள்ளல் பெருமான். இப்படிப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையெல்லாம் எப்படி நமக்கு தெரிந்தது? அவரே வந்து சொல்லுவாரா, நான் இப்படிலாம் வாழ்ந்தேன், நீங்கள் இப்படி வாழுங்கன்னு? அப்போ அது ஒரு இலக்கியமாக, அது ஒரு புத்தகமாக, அது ஒரு கட்டுரையாக நமக்கு கிடைத்ததால் தானே இப்படியும் ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறார், நாமும் அதுபோல வாழ முயற்சியாவது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்குள் வந்திருக்கிறது என்றால் வள்ளலார் போன்ற மிகச்சிறந்த மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு புத்தகமாக இதே புத்தக கண்காட்சியில் கிடக்கிறது. நீங்கள் எத்தனை பேர் புக்கு வாங்கினீங்க? இன்னைக்கு 4வது திருவிழா. எத்தனை பேர் புக்கு வாங்கியிருக்கிறீங்க? உண்மையிலே புத்தகம் வாங்கினவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. நீங்கள் எவ்வளோ சொத்து வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் எவ்வளோ தங்க நகை வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, எத்தனை வீடு வாசல் வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் கையில் வாங்கியிருக்கிற புத்தகம் மட்டும்தான் என்றைக்கும் அழியாத சொத்து என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா இந்த வீடு ஒரு நாள் கைமாறி போகலாம், இந்த நிலம் ஒரு நாள் காணாமல் போகலாம். ஆனால் காலத்தை கடந்து காலத்தின் தோள்களில் அமர்ந்து கொண்டு காலத்தையே வெல்லக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்கிறது என்றால் அது புத்தகத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது.
அதனால் நீங்கள் இன்றைக்கு புத்தகத்தை கையில் வாங்கி இருக்கிறீர்கள் என்றால் காலத்தை உங்கள் கைகளில் வாங்கி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதனால் புத்தகம் வாங்காதவர்கள் கண்டிப்பாக அங்கே உள்ளே போய் ஒரு ரவுண்டு அப்படியே வந்து உங்களுக்கு பிடித்த புத்தகத்தை நீங்களே தேர்வு செய்யுங்க. நம்ம வாழ்க்கையை தான் நம்ம பிடிச்ச மாதிரி தேர்வு செய்ய முடியலை, புத்தகத்தையாவது நமக்கு பிடிச்ச மாதிரி தேர்வு செஞ்சுக்கலாம் இல்லையா? எனக்கு இந்த எழுத்தாளர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த கவிஞர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இவருடைய கவிதை ரொம்ப பிடிக்கும், இவருடைய சிறுகதை ரொம்ப பிடிக்கும் சொல்லுவதற்காவது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல. அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு சின்ன கவிதை, ஒரு சின்ன சம்பவம், ஒரு சின்ன கட்டுரை, ஒரு சின்ன வார்த்தை கூட நமக்கு ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை தரக்கூடிய ஒரு ஆச்சரியமாக மாறக்கூடும். ஏன்னா நம்ம மனிதர்கள் என்ன சொல்வோம், நல்லது கெட்டது தெரிஞ்சு நடந்துக்கணும், இது நல்லது இது கெட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அது உண்மையிலே என்ன தெரியுமா? நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நல்லதுங்கிறது என்ன தெரியுமா? உங்களுக்கு பிடிச்சது. கெட்டதுன்னு என்ன தெரியுமா? உங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு ரொம்ப ஒருத்தரை பிடிச்சிருந்ததுன்னு வைங்க, அவர் நல்லவர். நாளைக்கே அவர் உங்களுக்கு பிடிக்கலன்னு வைங்க, அவன் கிடக்கான் லூசு பைய. நேற்று வரைக்கும் அவரை பிடிச்சிருந்தது அதனால அவர் நல்லவர், இன்னைக்கு பிடிக்கல அதனால கெட்டவர். மனிதன் நல்லது கெட்டதை நன்மை தீமை வைத்து பார்ப்பதில்லை, தனக்கு பிடித்திருக்கிறதா பிடிக்கலையா என்பதை வைத்துத்தான் பார்க்கிறான். இதுவே மனிதனுடைய ஒரு சிறுமை தான். ஒரு கடல் இருந்திருக்கு, ஒரு கடல்ல ஒரு இளம் பெண் கொஞ்ச நேரம் போய் கால் நனைச்சிருக்கிறா. திடீர்னு பார்த்தா ஒரு கொலுசை காணும். தேடி தேடி பார்த்தா அது எள்ளோ கொண்டு போயிடுச்சு. உடனே அந்த கடற்கரையில் எழுதுறா, இந்த கடல் ஒரு திருடன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். அந்த கடல் அதை அழிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மீனவன் அன்னைக்கு நிறைய மீன்களோட கடற்கரைக்கு வர்றான். இந்த கடல் ஒரு வள்ளல் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போறான். அதையும் கடல் அழித்து விட்டு போனது. சிறிது நேரம் கழித்து ஒரு சின்ன குழந்தை ரொம்ப நேரம் அங்கே விளையாடிட்டு இந்த கடல் ஒரு தோழன் அப்படின்னு எழுதி வைத்து விட்டு போனது. அதையும் கடல் அழித்து விட்டு போனது. ஒரு துறவி வந்து பார்த்தார், எதையும் தனக்குள் ஏற்றுக்கொள்ளாமல் அந்தந்த கருத்தை அப்படியே அழித்து விட்டு செல்லுகிற இந்த கடல் தான் உண்மையான துறவி என்று அவர் எழுதி வைத்து விட்டு போனார். அதையும் கடல் அழித்து விட்டு போனார். இப்போ கடலூரில் வாழுகிற மக்கள் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தந்திருக்கிறதோ அதை உள்வாங்கிக் கொண்டு அடுத்த கட்டத்திற்கான பயணத்தை நல்ல வழியில் செல்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு அழகழகான கவிதைகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. லிங்குசாமின்னு ஒரு டைரக்டர் இருக்கிறார், ஒரு இயக்குனர் இருக்கிறார்ல, ரன் படம்லாம் எடுத்தவர். நல்லா இருக்கும் அவருடைய படம், வேட்டை படம்லாம் நல்லா இருக்கும். சமீபத்தில் அவருடைய ஒரு கவிதை பற்றி அவரே சொன்ன ஒரு பேட்டி நான் பார்த்தேன். பர்வீன் மேடத்துக்கு அந்த பேட்டி சொல்லியிருந்தார். என்ன கவிதைனா, திடீர்னு அவருக்கு தோணுச்சான் ஒரு குட்டி கவிதை. குழந்தை செய்தது என்னவோ கப்பல் தான், குழந்தை செய்தது என்னவோ கப்பல் தான், விமானமாக மாற்றியது காற்று. புரியுதா? அந்த குழந்தை கப்பல் செஞ்சு விளையாடிக்கிட்டு இருக்கு, வேகமாக ஒரு காத்தடிச்சு அந்த கப்பல் என்ன ஆயிடுச்சு, பறந்துருச்சு, அது விமானமாக மாறிவிட்டது. இது ஒரு குழந்தையின் செயலுக்காக எழுதப்பட்ட கவிதை நீங்கள் நினைக்கிறீங்களா? குழந்தை செய்தது என்னவோ கப்பல் தான், விமானமாக மாற்றியது காற்று. நாம் ஏதோ ஒரு மூலையில் நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். திடீர்னு காலம் ஒரு காற்றாக மாறி நம்மை ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் வைக்கும் இல்லையா? அந்த தருணத்தை இந்த குழந்தையின் வாயிலாக அவர் கவிதைப்படுத்தி இருக்கிறார். இன்னொரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ஷூட்டிங் இடைவெளியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவர் கழட்டி போட்ட செருப்பு மேலே ஒரு எறும்பு ஏறி இறங்கி போயிருக்கு. இப்போ இதை நம்ம பார்த்தா என்ன செய்வோம்? நம்ம செருப்பு மேலே ஒரு எறும்பு ஏறி இறங்கி போச்சுன்னா அப்படின்னு எடுத்து எறும்பை தட்டி விட்டு செருப்பை நம்ம பக்கத்தில் வைப்போம். இதுதானங்க உலக வழக்கம். ஆனால் அந்த கவிஞர் என்ன எழுதுகிறார்? லிங்குசாமி என்கின்ற இயக்குனருக்குள் இருக்கக்கூடிய கவிஞன் எழுதுகிறார், செருப்பில் ஏறி பார்த்து காலுக்கு பொருந்தாததால் இறங்கி செல்லுகிறது எறும்பு. எப்படி யோசிச்சிருக்காரு? அது ஏறி போட்டு பார்த்துருக்கு, சி இது நமக்கு சரியில்லை, இது நமக்கு சேரலைன்னு இறங்கி போயிடுச்சான். எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. ஒரு சின்னஞ்சிறிய உயிரினத்துக்குள் இவ்வளவு பெரிய சிந்தனையை ஏற்றி வைக்கிற ஒரு கவித்துவமான மனது இருந்தால் போதும், எத்தனை தோல்விகளையும் கடந்து வெற்றியை நோக்கி நம்மால் பயணிக்க முடியும் என்பதை ஒவ்வொரு கவிதையும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இதே எறும்பை வச்சு முத்துலிங்கம் என்கின்ற கனடாவில் இருக்கக்கூடிய எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த எழுத்தாளர் ஒன்று எழுதியிருப்பார். அவர் கதையில் ஒருத்தன் கனடா நாட்டுக்கு வீசா வாங்கிறதுக்காக, அகதி வீசா வாங்குறதுக்காக அந்த விசாரணை ஆபீசருக்கு முன்னாடி கத்தறிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அகதிகளுக்கு ஆதரவு கொடுக்குற ஒரு நல்ல நாடு என்றால் அது கனடா தான். இன்னைக்கு நம்முடைய தமிழர்கள் அதிக அளவில் சுதந்திரமாக கௌரவத்தோடு வாழுகிறார்கள் என்றால் அது கனடா தேசத்தில் தான்.
நிறைய இலங்கை தமிழர்களுக்கு வாழ்க்கை கொடுத்த ஊர்னா அது கனடா தான். அங்க ஒரு இடத்துல 3 லட்சம் தமிழர்கள் இருக்கிறார்கள். அவங்க அந்த கனடா பிரதமர்கிட்ட இந்த இடத்துக்கு வன்னி வீதின்னு நாங்கள் பேர் வச்சுக்கலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. தாராளமாக வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஈழத்தில் தாங்கள் இழந்த அந்த ஊரை கனடாவில் கைப்பற்றி வன்னி வீதி என்று நம் தமிழர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அப்படி ஒரு வாய்ப்பை அந்த நாடு தந்திருக்கிறது. அந்த நாட்டில் விசாரணை அதிகாரி முன்னாடி ஒரு அகதி உட்கார்ந்து இருக்கிறான். அந்த அதிகாரிக்கு முன்னாடி ஒரு பெரிய மேஜை, அந்த மேஜையில் உலக வரைபடம் கண்ணாடிக்குள்ளே இருக்குது. இவன் இந்த பக்கம் உட்காந்துருக்கான், அதிகாரி அந்த பக்கம் உட்காந்துருக்கிறார். இவன் ஒவ்வொரு காரணமாக சொல்கிறான், என்னை எப்படியாவது நீங்கள் இங்கே சேர்த்துக்கணும், கன்னடாவில் சேர்த்துக்கிடணும் அப்படின்னு தான் பக்கம் இருக்கிற நியாயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அவர் சில கண்டிஷன் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இந்த வாக்குவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போது அந்த உலக வரைபடத்தில் இலங்கையிலிருந்து ஒரு எறும்பு நடந்து 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 கனடாவை தாண்டி சென்று கொண்டு இருக்கிறது. அதுக்கு வீசா தேவையில்லை, யாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியமும் இல்லை. தான் எந்த இடத்தில் வாழ விரும்புகிறதோ அந்த இடத்தில் தனக்கான வாழ்க்கையை ஒரு எறும்பு கூட தேடிக்கொள்ள முடிகிறது. ஆனால் மனிதனான நம்மால் தேடிக்கொள்ளவே முடியவில்லை என்றால் நம்மை விட எறும்பு பெருசு தானே. எறும்பு எந்த ஆஃபீஸருக்காவது கை கட்டி பதில் சொல்லணுமா? 5 மணின்னா 5 மணிக்கு வரணும்னா வரணுமா? அது தேவையே இல்லை. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், சி எறும்புன்னு மிதிச்சுட்டு போகிறோம். ஆனால் அது எவ்வளோ கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஜென் கவிதை ஒன்று உண்டு. ஜப்பானில் ஒரு தூங்கும் எரிமலை ஒன்று உண்டு. அந்த நாட்டு இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு கனவு என்ன அப்படின்னா, அந்த எரிமலைக்கு மேலே ஏறி நின்று நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. நம்ம ஊரில் எவரெஸ்ட்டில் ஏறுற மாதிரி அதில் ஏறிட்டு அது பெரிய சாதனை, அது பெரிய கௌரவம். ஒரு இளைஞன் அந்த ஃபியூஜி அப்படிங்கிற எரிமலை மேலே ஏறிட்டான். கஷ்டப்பட்டு ஏறி மேலே ஏறி நின்று பெருமிதமாக நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே கீழே பார்க்குறான். அவன் கால்களை தாண்டி ஒரு எறும்பு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. அதுவும் எரிமலையில் ஏறிடுச்சு, உயரத்தை தொட்டு விட்டது. அது யாருக்கிட்டையும் பெருமைப்படுத்தலை, அது யாருக்கிட்டையும் கர்வப்படலை, அது சர்வசாதாரணமாக போய்கொண்டிருக்கிறது. அந்த கணத்தில் அந்த இளைஞன் ஒரு ஜென் துறவியாக மாறினான் என்று அவர் வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது. ஒரு சாதாரண எறும்பு சர்வசாதாரணமாக செய்கிற ஒரு செயலை பெரிய பெருமை என்று மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறோம். இப்போ மனிதன் எப்படிப்பட்டவன் நமக்கு தெரியுதா? அவன் மகத்தானவன் இல்லை. சின்ன சின்ன உயிரினங்கள் செய்யக்கூடிய சாதாரண செயலை கூட சாதனையாக நினைக்கக்கூடியவனாக இந்த மனிதன் இருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். இன்னொன்று, இந்த இலக்கியம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, நிறைய நேரங்களில் நம்மளுடைய குணம் எப்படி இருக்குது தெரியுமா? எது நமக்கு தேவையோ அதுக்கு முக்கியத்துவம் தர்றதில்லை. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. எது நமக்கு தேவையோ அதுக்கு நாம் முக்கியத்துவம் தருவதில்லை. எது நமக்கு தேவையில்லையோ அதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் தருகிறோம். இது உண்மையாக இருந்தால் கைத்தட்டுங்க, நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டுறேன். நீங்கள் வீட்டுக்கு பலசரக்கு வாங்கணும், அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் எழுதுங்க. முன்னாடிலாம் பலசரக்கு கடையில், அண்ணாச்சி கடையில் வாங்கும்போது ஒரு பேப்பரில் எழுதிட்டு போவோம்ல, அதே மாதிரி எழுதுங்க. ஒரு 10 பொருள் எழுதிட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கோ இல்லை பெரிய ஷாப்பிங் மாலில் உள்ள அந்த கடைக்கோ போங்க. போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. திரும்பி வீட்டுக்கு வாங்க. எத்தனை பொருள்னு எண்ணி பாருங்க. குறைந்தபட்சம் 25 பொருள் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் எழுதிட்டு போனது 10 பொருள், நீங்கள் வாங்கிட்டு வந்தது 25 பொருட்கள். அந்த மீதி 15 பொருளில் பாதி பொருள் உங்களுக்கு தேவையே இல்லாதது, இன்னும் பாதி பொருள் இப்போதைக்கு தேவைப்படாதது, இன்னும் மீதி பொருள் எப்போதைக்கும் தேவைப்படாதது. ஆனால் அதுதான் விலை கூடுனதாக இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஆண்கள் கவனித்து பாருங்கள். உள்ளே நுழைஞ்ச உடனே 3 டப்பா 100 ரூபாயாங்க, 2 எடுத்துக்கிறோம். ஏற்கனவே 10 டப்பா சும்மா தானே இருக்குது, இருக்கட்டும் எதுக்கும் தேவைப்படும், டக்குன்னு அதை எடுத்து வைப்போம். 2 கிலோ ஷாம்பு வாங்கினா, 2 லிட்டர் ஷாம்பு வாங்கினா 2 லிட்டர் ஷாம்பு ஃப்ரீயா, அதையும் எடுத்துக்குவோம். ஏமா ஏற்கனவே வீட்டில் 1/2 லிட்டர் ஷாம்பு இருக்குல்லம்மா, எனக்கு ஷாம்பு தேவையே இல்லை, நீ மாதத்துக்கு 2 தடவை தான் தலைக்கே குளிக்கிற, இது எதுக்கு, இருக்கட்டும், ஒரு லாபம் தானே, அதையும் வாங்கிக்கிடுவாங்க. உன்னை கணவர் பார்ப்பார், இவ ஒன்று வாங்கும்போது நம்ம சும்மா இருக்கணுமா, இந்த கிவி பழம் 2 பாக்கெட் எடுத்து போடு, ஏன் வீட்டில் தான் திராட்சை பழம் இருக்குல்ல, அதுவும் இருக்கட்டும், இதுவும் இருக்கட்டும். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுகிற 10 பொருளுக்கு ஆன செலவை விட தேவைப்படாத 15 பொருளுக்கு நீங்கள் செலவு செய்தது தான் அதிகமாக இருக்கும். இப்போ தெரியுதா, நமக்கு எது தேவையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, எது தேவையில்லையோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். இன்னும் எளிதாக சொல்கிறேன், உங்கள் எல்லார் கையிலையும் ஒரு மொபைல் ஃபோன் இருக்குல்ல, இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் காலையில் வீட்டில் உள்ள ஆண் உட்காந்துருக்கீங்கன்னு வைங்க, வீட்டம்மா சொல்கிறாங்க, ஏங்க இந்த கிரைண்டர் கிட்ட லைட்டாக ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது, எர்த்தடிக்கிற மாதிரி இருக்குது, அந்த எலக்ட்ரிஷியனுக்கு ஒரு ஃபோன் போடுங்க. உடனே நீங்கள் ஃபோனை எடுக்கிறீங்க, எடுத்த உடனே வாட்ஸ்அப்பில் ஏதோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு,
என்னன்னு உள்ளே பார்க்குறீங்க. தமிழனாக இருந்தால் ஷேர் பண்ணு. ஐயோ நான் தமிழன் தான் நீங்கள் ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க. பார்த்தா இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, நீ இந்தியனாக இருந்தால் இதை ஷேர் பண்ணு. ஐயோ நான் இந்தியனும் தான் அப்படின்னு மறுபடி நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. இன்னொரு பதிவு, நீ மனிதனாக இருந்தால் இதை 100 பேருக்கு ஷேர் பண்ணு. உடனே நம்ம மனிதனாக இருக்கிறோங்கிறத நிரூபிக்கிறதுக்கு 100 பேருக்கு ஷேர் பண்ணிடுவோம். அப்புறம் பார்த்தா ஃபேஸ்புக்கில் யாரோ ஒரு பதிவு போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளே புகுந்து அவங்கக்கிட்ட திட்டி லைக் பண்ணி ஹார்ட் போட்டு அது ஒரு 1/4 மணி நேரம் ஓடிடும். அப்புறம் ரீல்ஸ் எடுத்து பார்த்து என்னம்மா இந்த பொண்ணு டான்ஸ் ஆடுது, அழகா ஆடுது இப்படின்னு ஒன்றா பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா 40 நிமிஷம் ஆயிருக்கும். ஆனால் எதுக்கு இந்த ஃபோனை எடுத்தீங்கன்னு உங்களுக்கு மறந்து போயிருக்கும். எதுக்கு எடுத்தோன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த அம்மா கேட்கும், எலக்ட்ரிஷியனுக்கு ஃபோன் பண்ணிங்களா? இதை பண்ணிகிட்டு இருக்கேன். தேவையே இல்லாமல் 40 நிமிடம் உங்களுடைய வாழ்க்கையில் வீணாக போயிருக்கும். இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எது தேவையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, எது தேவையில்லையோ அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை நமக்கு நினைவுபடுத்துவது இலக்கியமாக இருக்கிறது. தற்றுறந்தார் சுற்றம் அமராமை காரணமின்றி வரும் முயூவ விளக்க உரை. முன் சுற்றத்தாராக இருந்து பின் ஒரு காரணத்தால் பிரிந்தவரின் உறவு, அவ்வாறு அவர் பொருந்தாமலிருந்த காரணம் நீங்கிய பின் தானே வந்து சேரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முன்பு தன் அரசியல் இயக்கத்தில் இருந்து ஆட்சியாளனிடம் உள்ள ஒழுக்கமின்மை காரணமாக பிரிந்து போனவர்கள் ஆட்சியாளனிடம் அந்த குற்றம் இல்லாது போனதைக் கண்டு அவர்களாகவே திரும்ப வருவர். கலைஞர் விளக்க உரை. உறவினராக இருந்து ஏதோ ஒரு காரணம் கூறி பிரிந்து சென்றவர்கள் தமராகி தற்றுறந்தார் சுற்றம் அமராமை காரணமின்றி வரும் முயூவ விளக்க உரை. முன் சுற்றத்தாராக இருந்து பின் ஒரு காரணத்தால் பிரிந்தவரின் உறவு, அவ்வாறு அவர் பொருந்தாமலிருந்த காரணம் நீங்கிய பின் தானே வந்து சேரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முன்பு தன் அரசியல் இயக்கத்தில் இருந்து ஆட்சியாளனிடம் உள்ள ஒழுக்கமின்மை காரணமாக பிரிந்து போனவர்கள் ஆட்சியாளனிடம் அந்த குற்றம் இல்லாது போனதைக் கண்டு அவர்களாகவே திரும்ப வருவர். கலைஞர் விளக்க உரை. உறவினராக இருந்து ஏதோ ஒரு காரணம் கூறி பிரிந்து சென்றவர்கள் தமராகி தற்றுறந்தார் சுற்றம் அமராமை காரணமின்றி வரும் முயூவ விளக்க உரை. முன் சுற்றத்தாராக இருந்து பின் ஒரு காரணத்தால் பிரிந்தவரின் உறவு, அவ்வாறு அவர் பொருந்தாமலிருந்த காரணம் நீங்கிய பின் தானே வந்து சேரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முன்பு தன் அரசியல் இயக்கத்தில் இருந்து ஆட்சியாளனிடம் உள்ள ஒழுக்கமின்மை காரணமாக பிரிந்து போனவர்கள் ஆட்சியாளனிடம் அந்த குற்றம் இல்லாது போனதைக் கண்டு அவர்களாகவே திரும்ப வருவர். கலைஞர் விளக்க உரை. உறவினராக இருந்து ஏதோ ஒரு காரணம் கூறி பிரிந்து சென்றவர்கள் தமராகி தற்றுறந்தார் சுற்றம் அமராமை காரணமின்றி வரும் முயூவ விளக்க உரை. முன் சுற்றத்தாராக இருந்து பின் ஒரு காரணத்தால் பிரிந்தவரின் உறவு, அவ்வாறு அவர் பொருந்தாமலிருந்த காரணம் நீங்கிய பின் தானே வந்து சேரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முன்பு தன் அரசியல் இயக்கத்தில் இருந்து ஆட்சியாளனிடம் உள்ள ஒழுக்கமின்மை காரணமாக பிரிந்து போனவர்கள் ஆட்சியாளனிடம் அந்த குற்றம் இல்லாது போனதைக் கண்டு அவர்களாகவே திரும்ப வருவர். கலைஞர் விளக்க உரை. உறவினராக இருந்து ஏதோ ஒரு காரணம் கூறி பிரிந்து சென்றவர்கள் தமராகி தற்றுறந்தார் சுற்றம் அமராமை காரணமின்றி வரும் முயூவ விளக்க உரை. முன் சுற்றத்தாராக இருந்து பின் ஒரு காரணத்தால் பிரிந்தவரின் உறவு, அவ்வாறு அவர் பொருந்தாமலிருந்த காரணம் நீங்கிய பின் தானே வந்து சேரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முன்பு தன் அரசியல் இயக்கத்தில் இருந்து ஆட்சியாளனிடம் உள்ள ஒழுக்கமின்மை காரணமாக பிரிந்து போனவர்கள் ஆட்சியாளனிடம் அந்த குற்றம் இல்லாது போனதைக் கண்டு அவர்களாகவே திரும்ப வருவர். கலைஞர் விளக்க உரை. உறவினராக இருந்து ஏதோ ஒரு காரணம் கூறி பிரிந்து சென்றவர்கள் தமராகி தற்றுறந்தார் சுற்றம் அமராமை காரணமின்றி வரும் முயூவ விளக்க உரை. முன் சுற்றத்தாராக இருந்து பின் ஒரு காரணத்தால் பிரிந்தவரின் உறவு, அவ்வாறு அவர் பொருந்தாமலிருந்த காரணம் நீங்கிய பின் தானே வந்து சேரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முன்பு தன் அரசியல் இயக்கத்தில் இருந்து ஆட்சியாளனிடம் உள்ள ஒழுக்கமின்மை காரணமாக பிரிந்து போனவர்கள் ஆட்சியாளனிடம் அந்த குற்றம் இல்லாது போனதைக் கண்டு அவர்களாகவே திரும்ப வருவர். கலைஞர் விளக்க உரை. உறவினராக இருந்து ஏதோ ஒரு காரணம் கூறி பிரிந்து சென்றவர்கள் தமராகி தற்றுறந்தார் சுற்றம் அமராமை காரணமின்றி வரும் முயூவ விளக்க உரை. முன் சுற்றத்தாராக இருந்து பின் ஒரு காரணத்தால் பிரிந்தவரின் உறவு, அவ்வாறு அவர் பொருந்தாமலிருந்த காரணம் நீங்கிய பின் தானே வந்து சேரும்.
சாலமன் பாப்பையா விளக்க உரை. முன்பு தன் அரசியல் இயக்கத்தில் இருந்து ஆட்சியாளனிடம் உள்ள ஒழுக்கமின்மை காரணமாக பிரிந்து போனவர்கள் ஆட்சியாளனிடம் அந்த குற்றம் இல்லாது போனதைக் கண்டு அவர்களாகவே திரும்ப வருவர். கலைஞர் விளக்க உரை. உறவினராக இருந்து ஏதோ ஒரு காரணம் கூறி பிரிந்து சென்றவர்கள் தமராகி தற்றுறந்தார் சுற்றம் அமராமை காரணமின்றி வரும் முயூவ விளக்க உரை. முன் சுற்றத்தாராக இருந்து பின் ஒரு காரணத்தால் பிரிந்தவரின் உறவு அவ்வாறு அவர் பொருந்தாமலிருந்த காரணம் நீங்கிய பின் தானே வந்து சேரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முன்பு தன் அரசியல் இயக்கத்தில் இருந்து ஆட்சியாளனிடம் உள்ள ஒழுக்கமின்மை காரணமாக பிரிந்து போனவர்கள் ஆட்சியாளனிடம் அந்த குற்றம் இல்லாது போனதைக் கண்டு அவர்களாகவே திரும்ப வருவர். கலைஞர் விளக்க உரை. உறவினராக இருந்து ஏதோ ஒரு காரணம் கூறி பிரிந்து சென்றவர்கள் தமராகி தற்றுறந்தார் சுற்றம் அமராமை காரணமின்றி வரும் முயூவ விளக்க உரை. முன் சுற்றத்தாராக இருந்து பின் ஒரு காரணத்தால் பிரிந்தவரின் உறவு அவ்வாறு அவர் பொருந்தாமலிருந்த காரணம் நீங்கிய பின் தானே வந்து சேரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முன்பு தன் அரசியல் இயக்கத்தில் இருந்து ஆட்சியாளனிடம் உள்ள ஒழுக்கமின்மை காரணமாக பிரிந்து போனவர்கள் ஆட்சியாளனிடம் அந்த குற்றம் இல்லாது போனதைக் கண்டு அவர்களாகவே திரும்ப வருவர். கலைஞர் விளக்க உரை. உறவினராக இருந்து ஏதோ ஒரு காரணம் கூறி பிரிந்து சென்றவர்கள் தமராகி தற்றுறந்தார் சுற்றம் அமராமை காரணமின்றி வரும் முயூவ விளக்க உரை. முன் சுற்றத்தாராக இருந்து பின் ஒரு காரணத்தால் பிரிந்தவரின் உறவு அவ்வாறு அவர் பொருந்தாமலிருந்த காரணம் நீங்கிய பின் தானே வந்து சேரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முன்பு தன் அரசியல் இயக்கத்தில் இருந்து ஆட்சியாளனிடம் உள்ள ஒழுக்கமின்மை காரணமாக பிரிந்து போனவர்கள் ஆட்சியாளனிடம் அந்த குற்றம் இல்லாது போனதைக் கண்டு அவர்களாகவே திரும்ப வருவர். கலைஞர் விளக்க உரை. உறவினராக இருந்து ஏதோ ஒரு காரணம் கூறி பிரிந்து சென்றவர்கள்